ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறா, இந்த எக்ஸாமோட பேட்டர்ன், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்கும், அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நீங்கள் ஏதாவது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எதையாவது மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஒரு நேஷ்னல் வைட் காம்படேட்டிவ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியா கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த யூபிஎஸ்சியில் நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம்ஸை பற்றி நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வெறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு மட்டும் போஸ்டிங் போடலை, இவங்க நிறைய ஹை ரேங்கிங் போஸ்டிங்ஸ் எல்லாமே சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மூலமாக போடுறாங்க. இந்த எக்ஸாமோட மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் மோட், பெண்ணை வச்சு தான் எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை 3 ஸ்டேஜஸாக நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிலிமினரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மெயின். இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் தியரி எக்ஸாமாக இருக்கும். அடுத்து தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ. இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் போஸ்ட்டை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, குரூப் ஏ சர்வீசஸ் அண்ட் குரூப் பி சர்வீசஸ். இந்த குரூப் ஏ சர்வீசஸில் ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். அடுத்து குரூப் ஏல சென்ட்ரல் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்தியன் ஆர்டன்ஸ் ஃபேக்டரி சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், Indian P&T Accounts and Financial Service, Indian Railway Accounts Service, Indian Railway Personnel Service, Indian Railway Protection Force Service, Indian Railway Traffic Service, Indian Revenue Service, Income Tax, Indian Revenue Service, Customs and Central Excise, Indian Trade Service அப்படின்னு சொல்லி 18 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ்க்கு இருக்கிற போஸ்டிங்ஸ் இருக்குது. அடுத்து குரூப் பி சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் சிவில் சர்வீசஸ், டெல்லி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் சிவில் சர்வீசஸ், டெல்லி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் போலீஸ் சர்வீசஸ், பாண்டிச்சேரி சிவில் சர்வீசஸ், பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி 5 சர்வீசஸாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிம் எக்ஸாம். இந்த ப்ரிலிம் எக்ஸாமில் மொத்தம் 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1, பேப்பர் 2. இந்த ஒவ்வொரு பேப்பருக்குமே 200 மார்க்ஸ் இருக்குது. டோட்டலாக பேப்பர் 1க்கு 200, பேப்பர் 2க்கு 200, டோட்டலாக 400 மார்க்ஸ்க்கு இருக்கும். இந்த பேப்பர் 1, பேப்பர் 2ஓட டைம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேப்பருக்குமே 2 hours. இந்த பேப்பர் 1ஓட சிலபஸ் ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன். கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியோகிராஃபி, Indian polity, Panchayati Raj system and governance, economic and social development, environmental ecology, biodiversity, climate change and general service, art and culture. அடுத்து பேப்பர் 2ஓட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில், லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் எபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங், problem solving, basic numeracy, data interpretation, English language comprehension skill and mental ability. இந்த prelim எக்ஸாமில் இருக்கிற பேப்பர் 1, பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேப்பர்லேயுமே 33% ஆஃப் மார்க்ஸ் குவாலிஃபை மார்க்காக வச்சுருக்கிறாங்க. நம்ம 33% ஆஃப் மார்க் பேப்பர் 1, பேப்பர் 2ல் தனித்தனியாக 33% ஆஃப் மார்க்ஸ் எடுக்கணும். எடுத்தால் தான் நம்ம ப்ரிலிம் எக்ஸாமில் குவாலிஃபை ஆக முடியும். குவாலிஃபை ஆகி செகண்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். இந்த செகண்ட் ஸ்டேஜை மெயின் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெயின் எக்ஸாமில் 9 டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர்ஸ் இருக்குது. ப்ரிலிம் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 பேப்பர் தான் இருக்குது, பேப்பர் 1, பேப்பர் 2. அது அப்ஜெக்டிவ் டைப் 1 வேர்ட் பேட்டர்னில் இருக்கும். இந்த மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம்
9 டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர்ஸ் இருக்குது. ஃபுல்லாக தியரி பேப்பராக இருக்கும். இந்த 9 டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எஸ்ஏ பேப்பர், 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர், 2 ஆப்ஷனல் பேப்பர்ஸ், 2 லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு பேப்பருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 hours டைம் டியூரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பேப்பர்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேப்பர் ஏ ஒன் ஆஃப் த இந்தியன் லாங்குவேஜ், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடான பேப்பராக இருக்கும். இந்த பேப்பரோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 மார்க்ஸ் வந்து இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பேப்பர் பி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி எல்லாருமே எழுதணும். இந்த பேப்பர் ஏல என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பின்னாடி வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த பேப்பர் ஏ பேப்பர் பி இது ரெண்டுமே வந்து குவாலிஃபையிங் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம குவாலிஃபை ஆனால் போதும். அந்த குவாலிஃபைங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 25% ஆஃப் மார்க் வந்து இந்த 2 பேப்பர்லையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா போதும். இதில் எடுக்கிற மார்க் வந்து நம்மளோட மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து ஆட் ஆகாது. அடுத்து பேப்பர் 1 வந்து எஸ்ஏ பேப்பர். அவங்க என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து நம்ம எஸ்ஏஸ் நம்ம க்ரியேட்டிவிட்டி வச்சு எழுதணும். அடுத்து பேப்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 1. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ஓட சிலபஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன். இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி. இதோட மார்க் வந்து 250. பேப்பர் 1ஓட மார்க்கும் வந்து 250 தான். அடுத்து பேப்பர் 3க்கும் வந்து 250 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பாலிசி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இதுக்கும் 250 மார்க் இருக்குது. அடுத்து பேப்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 3. இதில் வந்து டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடிவர்சிட்டி என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதுக்கும் 250 மார்க்ஸ் இருக்குது. பேப்பர் 5 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் வந்து எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். இதுக்கு வந்து 250 மார்க் இருக்குது. பேப்பர் 6 and 7 மொத்தம் 2 பேப்பர்ஸ் இருக்குது. இது வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பர் 6 and 7 வந்து இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து பின்னாடி கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம வந்து டிகிரியில் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கெமிஸ்ட்ரியை வந்து ஒரு சப்ஜெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி 2 பேப்பர் இருக்கும், 2 எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கே வந்து 250. இப்போ வந்து நமக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு 250, பேப்பர் 2க்கு 250, பேப்பர் 3க்கு 250, பேப்பர் 4க்கு 250, பேப்பர் 5க்கு 250, பேப்பர் 6 and 7 ஆப்ஷனல் பேப்பர்ஸ் இதுக்கும் வந்து 250. அப்போ டோட்டலாக வந்து 1750 மார்க்ஸ் வருது. அடுத்து ஸ்டேஜ் 3 பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ. அதுக்கு வந்து 275 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து 2025 மார்க்ஸ் இருக்குது. இந்த பார்ட் ஏயோட லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 22 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் வந்து படிச்சிருக்கிறோமோ நம்ம அந்த லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணி இதில் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னா நான் தமிழை ஒரு லாங்குவேஜாக சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து பார்ட் 6 and 7 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன டிகிரி சூஸ் பண்ணி படிக்கிறோமோ மேக்ஸிமம் அதை பேஸ் பண்ணி இருக்கும். இல்லை நம்ம லிட்ரேச்சர் ஏதாவது படிச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுவும் வந்து இதில் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. 26 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரேச்சர் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜ். யாராவது இப்போ லாங்குவேஜ் படிச்சிருப்பாங்க, பிஏ தமிழ் இல்லை இங்கிலீஷ் அந்த மாதிரி ஏதாவது லிட்ரேச்சர் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் அந்த ஒரு லாங்குவேஜை வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டாக சூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜிலேருந்து மொத்தம் 2 பேப்பர்ஸ் இருக்கும், பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7. இதில் நம்ம என்ன சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணுறோமோ அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். அதில் வந்து 2 பேப்பர் இருக்கும். 2 பேப்பருமே வந்து சேம் சப்ஜெக்ட் தான். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறோமோ அதிலிருந்து 2 பேப்பர் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங். அவங்க என்ன சுச்சுவேஷன் கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அந்த மாதிரியான டெஸ்டஸ், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த இன்டர்வியூக்கு வந்து 275 மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லா எக்ஸாம்ஸும் நம்ம எழுதின உடனே அவங்க வந்து ஒரு மெரிட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு அந்த இயரில் என்ன போஸ்டிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட் ஆஃப் இருக்கும். அந்த கட் ஆஃபில் வந்து நம்ம எலிஜிபிள் ஆகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். டாப் மார்க்ஸ் யார் எடுக்கிறாங்களோ அவங்களால வந்து ஐஏஎஸ் சூஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த டாப் மார்க்கை விட குறையிறவங்க வந்து ஐபிஎஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த லெவலில் வந்து நம்ம அடுத்தடுத்த போஸ்டிங்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து டாப் மார்க் வாங்கினா மட்டும்தான் ஐஏஎஸ் சூஸ் பண்ண முடியும். இப்போ டாப் மார்க் வாங்கியிருக்கிறோம், எனக்கு ஐபிஎஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஐபிஎஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மார்க் கம்மியாக இருக்குது, எனக்கு ஐஏஎஸ் வேணும் அப்படின்னா நம்மளால் அதை வந்து சூஸ் பண்ண முடியாது. அடுத்து இந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி.
நேஷ்னாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நம்ம வந்து இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வேற ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம இங்கே மைக்ரேட் ஆகி வந்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு சில கண்ட்ரீஸ் வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. நேபாள், பூட்டான், டிபெட் ரெஃப்யூஜி, அடுத்து பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸ் ஆஃப் கென்யா, உகாண்டா, யுனைடெட் ரிப்பப்ளிக் ஆஃப் டான்சானியா, ஜிம்பாவே, மலாவி, ஜைரி, எத்தியோப்பியா அண்ட் வியட்நாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கேருந்து இங்கே வந்து இருக்கிறோம், நம்ம இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஆனால் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மூணுக்குமே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். மற்ற சர்வீசஸ்க்கு வந்து நம்ம வேறு கண்ட்ரிலேருந்து மைக்ரேட் ஆகி வந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். அடுத்து ஏஜ் லிமிட். அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 32 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். ஓபிசிக்கு வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். டிஃபென்ஸ் சர்வீஸில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நாளில் வந்து ஒரு 5 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அதே தான் எக்ஸ் சர்வீஸ் மேன் 5 இயர்ஸ் வந்து நம்ம மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு 37 ஏஜ் வரைக்கும் நமக்கு ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க. ஏதாவது ஹேண்டிகேப், பிளைண்ட்னஸ், டெஃப் அண்ட் டம் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏஜ் லிமிட் வந்து 42 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி. ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் நம்ம இந்த எக்ஸாமை வந்து எழுதலாம். ஒருவேளை ஃபைனல் இயர் படிக்கிறவங்க இந்த ப்ரிலிம் எக்ஸாம் வந்து எழுதலாம். பட் ஆனால் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 32 இயர்ஸ்க்குள்ளே 6 டைம்ஸ் இந்த எக்ஸாமை வந்து அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்மளால் இந்த எக்ஸாமை வந்து எழுத முடியாது. ஒருவேளை ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 9 அட்டம்ப்ட்ஸ் 35 ஏஜ் வரைக்கும் நம்ம வந்து 9 டைம்ஸ் இந்த எக்ஸாம் வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தோம் அப்படின்னா 37 ஏஜ் வரைக்கும் அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட். அதுக்கு மேலே நம்மளால் எழுத முடியாது. 37 ஏஜுக்கு அப்புறம் நம்மளால் இந்த எக்ஸாமை வந்து எழுத முடியாது. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இல்லைனா டிசேபிலிட்டி கேண்டிடேட்டாக இருந்தோம் அப்படின்னா 42 ஏஜ் வரைக்கும் 9 டைம்ஸ் இந்த எக்ஸாமை வந்து நம்ம அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெப்ரவரி, வழக்கமாக ஒரு இயரோட ஃபெப்ரவரியில் இந்த எக்ஸாமோட அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. மார்ச்சுக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். மினிமம் ஒரு 1 மந்த் டைம் வந்து கொடுப்பாங்க. அடுத்து டேட் ஆஃப் ப்ரிலிம் எக்ஸாம் வந்து ஜூன் இல்லைனா ஆகஸ்ட்டில் வந்து இருக்கும். டேட் ஆஃப் மெயின் எக்ஸாம் வந்து டிசம்பர் டைமில் நடக்கும். ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரிக்குள்ளே அந்த மெரிட் லிஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. இன்டர்வியூ கால்ஃபர் வந்து ஏப்ரல், மே, ஜூனில் வந்து இருக்கும். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஒரு பேஷன் இருக்கணும். இப்போ சின்ன வயசில் நம்மகிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நான் கலெக்டர் ஆக போகிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஐ வாண்ட் டு பிகம் ஐஏஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும். எனக்கு டேலண்ட் இல்லை, என்னால் இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து திங்க் பண்ணாதீங்க. டேலண்ட் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட டேலண்ட். ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கும் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாமை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் பற்றின ஃபுல் சிலபஸ், இந்த எக்ஸாமோட லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் வந்து இந்த எக்ஸாமோட லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன், அந்த நோட்டிஃபிகேஷனில் இத்தனை எக்ஸாம்ஸோட டீட்டெயில்டு சிலபஸ் வந்து அதில் இருக்கும். அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தெரியணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.